உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். முன்னதாக மஞ்சக்காமாலை நோய்க்காக 2 வருடங்களாக சிகிச்சை பெற்றிருந்த சூழலில் அவரது நுரையீரல் மற்றும் கல்லீரல், அதேபோன்று குறைந்த இரத்த அழுத்தம் போன்ற காரணங்களால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற சூழலில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் இரவு அவர் உயிரிழந்தார். அவரது உடலுக்கு நடிகர் தனுஷ், சிவகார்த்திகேயன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அதேபோன்று அவரது உடலுக்கு திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்ணன் ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை. நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை. அந்த பாசமானத்தில் அவர் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாளன், மிக சிறந்த எளிமையாளன். அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாருங்க, நீங்களும் அவர் சேர்ந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காமெடிலாம் பெரிய ஹிட்டாக இருக்குது, அவர் இறந்துட்டாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பாக ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் காவியம் படைக்க முடியுமோ அதேமாரி காமெடியில் காவியம் படைத்த ஒரு காமெடி, மிகப்பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இன்னும் 100 வருஷத்துக்கு நிற்கும். அப்படி ஒரு காமெடியில் நானும் அவர் நடிச்சிருக்கோம். அதுதான் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூடிச்சுங்கிற காமெடி. அந்த காமெடியை 6 வயசு குழந்தைங்கலேருந்து 100 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியாக இருக்குது. மீம்ஸில் யூஸ் பண்ணுற காமெடியாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட படம் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்போ ரோபோ சங்கர் சார் இறக்கலை. அவர் இந்த காமெடி உள்ளவரை, இந்த தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பயணித்திருக்கிறோம். என்னுடைய கலை நிகழ்ச்சியில் நிறைய முறை பங்கெடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர் கூட நிறைய வெளிநாடுகள் நான் போயிருக்கேன். அவரை கடைசியாக செஞ்சது போன வருஷம் ஸ்ரீலங்காவில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நல்ல மனிதர், பழசை மறக்காத ஒரு மனுஷன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு நல்ல இதயம், பழசை மறக்காத ஒரு அற்புதமான ஒரு பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேருக்கு பண உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்காரு. நல்லவங்களை எப்பயுமே கடவுள் விட்டு வைக்கிறதில்ல. அதுக்கு உதாரணம் மயில்சாமி. இந்த வரிசையில் சகோதரர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்த நாள். இன்றைக்கி பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலை சொல்ல அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படித்தார். BA ஹிஸ்ட்ரி படித்தார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ரொம்ப மோசமான தரம். அதில் எல்லோரும் ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறது 46 வயசு இப்போ தான் தொடங்குகிற டயத்தில் அவருடைய கலை வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் போது எல்லாருக்கும் பெரிய விரக்தி. அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஸ்டேஜில் ஒரு காட்டுத்தனமான காமெடி, மிமிக்கிரியில் அவ்வளோ வெர்ஷன் அண்ணனை மாதிரி நிறையா மல்டி டேலண்ட். எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாய்ஸ், இந்த மாதிரிலாம் புதுசாக நிறையா மேடைகள், நிறையா வெளிநாடுகள், நிறையா திரைப்படங்கள், அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டார். எங்கள் மதுரைக்காரர், மதுரை தமிழ்னா என்னை விட நல்லா தெளிவாக பேசக்கூடியவர். எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு தெரில. ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போகணும். என்ன சொன்னாலும் செய்வார். பாடுங்கன்னா பாடுவார், ஆடுங்கன்னா ஆடுவார். பெஸ்ட்டு டான்ஸர், பெஸ்ட்டு மிமிக்ராட்டி, பாடி லாங்குவேஜோட. ரோபோ பேர் அவருக்கு தான் போகணும். ரோபோ எப்படி சொன்னவெல்லாம் செய்யுதோ அதே போல் என்ன சொன்னாலும். திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து ட்ரம்ஸ் வாசிக்கிட்டு எல்லாமே சிலோனில் பாட்டு. ஆமாம், தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்திருக்கணும். பாருங்கள், நாளைக்கு காலையில் காது ஒரே பொண்ணு ஒரே பேரன், பேரனுக்கு அது கூட இல்லாமல் போனது அந்த குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். நான் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவோம். 2 பேரும்
தலைவர் படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசுவார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயின்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீனில் எல்லாம் பிசிலடிச்சு கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வருஷம் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.